கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சீர்வரும் சிகரம் தொடும். இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் ஒழுக்கத்திற்கு எதிரான தன்மை உள்ள உடை நாகரிகம் மிகுந்த காலம். நிறைய பேர் தாங்கள் அணிகிற உடைகள் வாயிலாக தங்களுடைய உடலை அதிகமாக வெளிப்படுத்தி காண்பித்து, மறைக்காதபடி காண்பித்து, அதன் மூலமாக தங்களை மற்றவர்கள் கவர்ச்சியாக பார்க்க வேண்டும், தங்களை ரசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் அணிகிறார்கள். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி அணிகிறது இல்லை. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை சேர்ந்த, அதாவது கிறிஸ்துவுக்காக நல்ல உண்மையாக வாழணும்னு ஆசைப்படுறவங்க கூட பல நேரங்களில் அணிகிற உடைகளை கவனித்து பார்க்கும் பொழுது அந்த வேதாகமும் கூறுகிற தகுதியான வஸ்திரத்தின் தரத்தில் இல்லை. 1 தீமோத்தேயு 2 மத்தேயு 10 வாஸ்து பார்க்கும்போது எந்த மாதிரி உடை இதை கிறிஸ்துவ அணியணும், அது இவ்வளோ நீளம் இருக்கணும், இவ்வளோ அகலம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. தகுதியாக இருக்கணும். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம், ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாகபடி அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ரோமர் 1 மத்தேயு 2 வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 1 மத்தேயு 2 வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருந்தா அதற்கு ஒரு தகுதி இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம ஒரு தகுதியோடு அணியணும். ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையாக வாழணும் ஆசைப்படுற நிறைய பேருடைய உடைகள் கூட இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமான தரமாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க உண்மையிலேயே தங்களுடைய உடலை மற்றவங்க பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை, ரசிக்க வேண்டிய எண்ணத்திலும் இல்லை கவர்ச்சியாக தோன்றி மற்றவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் அல்ல. இந்த நாகரிக மோகத்தினுடைய அந்த அலையை மேற்கொள்ள முடியலை. எல்லாரும் அந்த மாதிரி அணிகிற பொழுது நாம மட்டும் எப்படி வித்தியாசமாக இருக்கிறது? அது மட்டும் இல்லை, உடை வாங்க போனால் நாம் எதிர்பார்க்குற ஒழுக்கமான உடைகளே இல்லையே. அதையும் மீறி அந்த மாதிரி உடை அணிந்து போனால் நம்மை பட்டிக்காட்டான் தரத்தில் பார்க்குறாங்களே, ஒரு நாகரிகமும் தெரியாதவங்களா பார்க்குறாங்களே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி பார்க்குறாங்களே. இந்த மாதிரிப்பட்ட பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டு நிறைய என்ன பண்ணிடுறாங்கன்னா, உண்மையிலேயே அவர்களுடைய உடைகள் அரைகுறையாக இருக்கிறது நிறைய பேர் நடுவில் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க அரைகுறையாக இருக்கணும்னு ஆசையில் பண்ணலை. இந்த நாகரிக மோகத்தினுடைய அழுத்தம். அது மட்டுமல்ல, அவ்விதமாக அணியவில்லை என்றால் ஒரு சொசைட்டியில் நம்ம ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காது. நம்மையும் இந்த நவீன உலகத்தில் வாழுகிற நிலையில் பார்க்க மாட்டாங்க, நம்மை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை குறைவு. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நோக்கத்திற்காக வாழ்கிறவர்கள். இந்த உலகம் நமக்கு எதிரானது. எனவே தான் ரோமர் 12:2 என்ன சொல்லுன்னா, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுருங்க. இந்த உலகம் பல வேஷத்தை போடும். உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையாரும் அந்த வேஷத்தை அணிவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண, யூ ஹேவ் டு பி டிஃப்ரெண்ட். இந்த நாகரிக மோகத்தினுடைய அழுத்தத்தை நம்ம மேற்கொள்ளணும். இது ஒரு விதமான பாவம். அதாவது இந்த நாகரிக மோகங்கிறது நம்மளை பாவம் செய்ய தூண்டுது. நீ எல்லாரும் மாதிரி தான் உடை அணிந்தால் தான் உனக்கு ஒரு மரியாதை இருக்கும், உன்னையும் அவங்க நல்லா பார்ப்பாங்க. இல்லைன்னா யாரோ ஒரு பட்டிக்காட்டாங்க, ஒன்றுமே நாகரிகம் தெரில, இந்த காலத்தில் போய் இப்படி ஒழுக்கமாக ஒட்டுமொத்த உடலையும் மறைத்து கொண்டு ஒரு விதமாக வந்திருக்குது அப்படி நினைப்பாங்க. ஆனால் இந்த சோதனைகளை நாம் சந்திக்கணும். பல தாய்மார்கள் கூட பார்த்திங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் அவர்கள் அணிந்திருக்கின்ற உடைகள் ஆரோக்கியமாகவே இல்லை. பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சமுதாயத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும், யார் யார் எதனால் எப்படி உடை அணிகிறாள்னு. அப்போ நாளை தினம் என்னென்னா, இது தங்களுடைய பெற்றோரிடத்திலே ஒரு அரைகுறையான உடைநிலையை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் அவர்களும் அதை குறித்த நுண்ணுணர்வை இழந்து அதே போல் உடை அணிய ஆரம்பிகள். ஃப்யூச்சரில் அவர்களும் இதே கல்ச்சரில் வளர்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் மதிக்கத்தக்க தோற்றத்தில் இருக்கணும். நம்ம பிள்ளைகள் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய உடைகளை எவ்விதமாக அணியக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு இதில் தான் ஒரு இம்பேக்ட் ஏற்படணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் மிக மோசமான உடைகளை அணிவதற்கு ஒரு காரணம், அவங்க அம்மா அப்பாவும் அந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க, அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கணும். பெற்றோரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெற்றோர் தோற்றம் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்களிடத்தில் அந்த தோற்றம் குறைவு. பிள்ளைகள் என்கிற ஒரு நிலைமை, நம்ம பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறாங்க. அதன் மத்தியில் நம்முடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த கவனமே இல்லை. அப்போ எல்லாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவை பிரியப்படுத்த விரும்பினால் இந்த உலகத்தை நாம் பிரியப்படுத்தி வாழ முடியாது. சில நாகரிக மோக அலைகளை மேற்கொள்ளணும், அழுத்தங்களை மேற்கொள்ளணும். நம்மை அற்பமாக எண்ணுவதற்கு கூட நாம் தயாராக இருக்கணும். நம்மை நாகரிகம் தெரியாதவர்கள் சொல்லுவாங்க. ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கறதுனால நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியில்லைன்னு சொல்லுவாங்க. இது ஏதோ நாகரிகம் தெரியாத கூட்டம் சொல்லுவாங்க.
அவங்க உடலையெல்லாம் காண்பிக்கிறது நாகரிகமாக இருக்கும், நாம் உடலை உரியதோ மறைக்கிறது நாகரிகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இது போன்ற காரியங்களை, இந்த சோதனைகளை சந்திக்கணும். சந்தித்து கிறிஸ்துக்கா வாழ வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ வேண்டும். அது நமக்கு நல்லது, நம் மத்தியில் வாழுகிற நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் நல்லது. நம்முடைய நிலைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மறைமுகமான ஒரு ஊக்குவிசையாக, உத்வேகமாக, ஒரு மாதிரியாக மாறும்.